வணக்க நண்பர்களே, வெல்கம் பேக் டு எபிக் லைஃப். நான் உங்கள் வெற்றி கூட்டாளி. பள்ளிக்கூடம் சொல்லித்தராத பணத்தின் பாடங்கள் அப்படிங்கிற இந்த புத்தகத்தினுடைய முக்கியமான பாடங்களை நம்ம தொடர்ச்சியாக ஒவ்வொரு வீடியோ மூலமாக நம்ம இது வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இது 15வது பகுதி. இந்த பகுதியில் இந்த புத்தகத்திலேருந்து முக்கியமான சில பாடங்களை இன்றைக்கி நாம் பார்க்க இருக்கிறோம். லெசன் 32, மேனேஜ் யுவர் ஓன் மணி. உங்களுடைய சொந்த பணத்தை நீங்களே கையாளணும், நீங்களே மேலாண்மை செய்யணும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சில பேர் இந்த பணத்தை நீங்கள் இதில் போட்டிங்க அப்படின்னா இதில் நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் ஐடியா சொல்லுவாங்க. நமக்கு சொந்தக்காரங்க, நமக்கு தெரிஞ்சவங்க, நம்முடைய நண்பர்கள் அல்லது பொருளாதார ரீதியாக சில அட்வைசஸ் பண்ணக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், இதில் போடுங்க, மியூச்சுவல் ஃபண்டில் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அட்வைஸை கொடுக்க ஆரம்பிப்பாங்க. நண்பர்களே, நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். அது என்னதான் ஒருத்தங்க எந்த ஒரு அட்வைஸை கொடுத்தாலும் அதை பற்றின முழுமையான அறிவு, முழுமையான கொஞ்சம் அனுபவம் நமக்கு இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் நம்ம அந்த பணத்தை கரெக்டாக மேனேஜ் பண்ணி நம்ம அந்த பணத்தை பெருக்கிற அந்த விளையாட்டில் நம்ம ஜெயிக்க முடியும். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, பக்கத்து வீட்டு மாமா சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த பணத்தை அவங்க சொல்கிற இடத்துல போடும்போது நமக்கு அதை பற்றின எந்த ஒரு விழிப்புணர்வும் இருக்காது, அறிவும் இருக்காது, அனுபவமும் இருக்காது. நம்ம அந்த பணத்தை ஏதாவது ஒரு இடத்துல லாக் ஆகும்போது அதை என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியாமல் நான் சிக்கிட்டு முழிக்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ இதை தவிர்க்கணும் அப்படின்னா உங்களுடைய பணத்தை நீங்களே மேலாண்மை செய்யணும். பணத்தை எப்படி மேலாண்மை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படிப்படியாக சின்ன லெவல்லேருந்து நீங்கள் முதலீடு பண்ண ஆரம்பிக்கணும். சின்ன லெவல்லேருந்து ஒவ்வொரு விஷயங்களில் ஈடுபட ஆரம்பிக்கணும். எந்தெந்த முதலீடுகள் பண்ணலாம், எந்தெந்த விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படிப்படியாக பண்ண உங்களுக்கு ஒரு அனுபவமும் அறிவும் கிடைக்கும். அதுக்கப்புறம் உங்ககிட்ட கொஞ்சம் பணம் சேரும்போது அதுக்கு அடுத்த நிலையில் வேறு என்ன முதலீடு பண்ணலாம் அல்லது இந்த பணத்தை வேறு எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணணுங்கிற ஒரு யோசனை உங்களுக்கே கிடைக்க ஆரம்பிக்கும். அல்லது வேறு ஒருத்தங்களுடைய யோசனை உங்களுக்கு கிடைச்சாலும் கூட அதை சரியாக எப்படி பயன்படுத்துவது அப்படின்னு உங்களால் யோசித்து சரியான முடிவெடுத்து அந்த பணத்தை நீங்கள் மேனேஜ் பண்ண முடியும். ஸோ முதல்ல உங்களுடைய பணத்தை நீங்கள் மேனேஜ் பண்ண ஆரம்பிக்கணும். அடுத்தது லெசன் 33, டோன்ட் ஃபால் ஃபார் கெட் ரிச் குயிக் ஸ்கீம். நீங்கள் வேகமாக பணக்காரனாகலாம். இதில் பணம் போட்டிங்க அப்படின்னா, இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா, இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை கையில் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் அடுத்த வருஷமே பணக்காரனாகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சதுரங்க வேட்டை பாணியில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆசைகளை தூண்டி விட்டுற விஷயங்களோ அல்லது சீக்கிரமாக பணக்காரன் ஆகலாம், நிறைய பணம் சம்பாதிக்கலாம், ஈஸியாக பணம் சம்பாதிக்கலாம், வேகமாக பணம் சம்பாதிக்கலாம், பணக்காரன் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஆசை காட்டி மோசம் செய்யக்கூடிய இந்த செயல்பாடுகளில் ஈடுபடாமல் இருங்க. அந்த வலையில் நீங்கள் சிக்காமல் இருக்கணும். நிறையா ஸ்கீம்ஸ் நம்மளை சுற்றி அந்த மாதிரி தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே தான் இருக்குது. என்ன தான் நம்ம நியூஸில் நம்ம பார்க்குறோம், நமக்கு ஏற்கனவே இதெல்லாம் தெரியும், அல்லது ஏதாவது ஒரு இடத்துல நம்ம அனுபவப்பட்டிருந்தாலுமே கூட இந்த மாதிரி இன்னொரு ஸ்கீம் ஒரு கதை சொல்லி நம்மளை கன்வின்ஸ் பண்ணி இல்லை நம்மளை பிரெயின் வாஷ் பண்ணி நீங்கள் இதில் ஜாயின் பண்ணி இதை பண்ணினீங்க அப்படின்னா நீங்கள் பணக்காரன் ஆகலாம்னு ஒரு ஆசையை காட்டும்போது நம்முடைய அனுபவம், நம்முடைய அறிவு எல்லாத்தையும் தூக்கி ஓர வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதில் போய் நம்ம விழுற ஆரம்பிச்சிருவோம். காரணம் என்ன அப்படின்னா, அடிப்படையில் நம்முடைய மனநிலை ஆரம்பத்திலே அப்படி இருக்கிறது தான் காரணம். அதாவது நம்ம நம்மை சார்ந்து நம்ம பணம் சம்பாதிக்கணும், நம்ம படிப்படியாக முன்னேறுவதற்கான வழி இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த வழியில் அந்த விஷயங்களை நம்ம ஸ்ட்ராங்காக கான்ஃபிடெண்ட்டாக இல்லாததுனால தான் இந்த மாதிரியான ஈஸியான வலைகளுக்கு நம்ம விழ ஆரம்பிக்கிறோம். நண்பர்களே, இந்த மாதிரி ஈஸியாக பணக்காரன் ஆவதற்கான வழி இருக்குது அப்படிங்கிற அந்த ஸ்கீம்ஸ்லேருந்து கொஞ்சம் தள்ளியே இருங்கள். அது எந்த விதத்திலையும் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது, உங்களை மேலே கொண்டு வராது. லெசன் 34, டோன்ட் இன்வெஸ்ட் வித் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய நண்பர்கள் அல்லது உறவினர்களோடு அவங்களுடைய பிஸ்னஸில் அவங்களோட கூட்டு சேர்ந்து முதலீடு பண்ணாதீங்க. நான் ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறேன், இந்த பிஸ்னஸ் பண்ணால் இவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும், இதில் இந்த அளவுக்கு பொட்டென்ஷியல் இருக்குது அப்படின்னு உங்களுடைய நண்பர்களோ அல்லது உங்களுடைய உறவினர்களோ உங்கள் கிட்ட சொல்லும்போது அதில் நீங்கள் பணம் போடாதீங்க. அப்படி பணம் போட்டீங்க அப்படின்னா நம்ம அவங்களுக்கு ஒரு உதவி பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு வேணும்னா செய்யுங்களே தவிர இதில் நம்ம கூட்டு சேர்ந்து நாம் ஜெயிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இதுக்குள்ளே இறங்காதீங்க. ஏன்னா இந்த மாதிரி நம்ம ஒரு நெருங்கிய உறவினர்கள், நெருங்கிய நண்பர்கள் நம்ம ஒருத்தங்க அப்ரோச் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில்
நம்மக்கிட்ட அந்த பொட்டென்ஷியல் இருக்குது, நம்மக்கிட்ட அந்த பணம் இருக்குது, அந்த வசதி வாய்ப்பு இருக்குது, நம்மளால் அந்த பணத்தை பெருக்க முடியுங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்மக்கிட்ட வர்றாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் முதல்ல ஞாபகம் வச்சுக்கணும். 1. 2வது, அந்த மாதிரி அவங்க ஈடுபடுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அவங்கள ரொம்ப கேள்வி கேட்டு அலசி ஆராய்ஞ்சு உண்மையாகவே அவங்களுக்கு அவங்க சொல்கிற அந்த பிஸ்னஸ் மாடலை எடுத்துகிட்டு போகக்கூடிய தன்மை, திறமை, ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கா அப்படின்னு நம்ம அவங்கள ஜட்ஜ் பண்ண முடியாது. ஏன்னா அப்படி கேள்வியெல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அந்த கேள்விகள் கேட்கும்போதே நிறைய சங்கடங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம அதையெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு தான் நம்ம அந்த பணத்தை கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அப்படி கொடுக்கும்போது அவங்களுக்கு உண்மையாகவே திறமைகள் இருக்கா, பொட்டென்ஷியல் இருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. கண்ணை மூடிட்டு தான் நம்ம அந்த பணத்தையே நம்ம அங்கே போடுறோம். ஸோ அப்படி போடும்போது லாபத்தை நீங்கள் எதிர்நோக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னா இந்த மாதிரி நெருங்கிய நண்பர்கள், உறவினர்கள் சொல்லக்கூடிய அந்த பிஸ்னஸில் கூட்டு சேருவதோ அல்லது முதலீடு செய்வதோ தவிர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச பிஸ்னஸ் பண்ண முடிஞ்ச அந்த திறமையும் தகுதியும் இருக்கக்கூடிய நபரோடு நீங்கள் கூட்டு சேர்ந்து லீகலாக என்ன விஷயங்களை பண்ண முடியும்னு சொல்லிட்டு கூட்டு சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப்பில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது புத்திசாலித்தனம். ஏன்னா இந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் உதவிக்கு வேணால் பண்ணலாமே தவிர, ஆனால் மற்றபடி லாப நோக்கத்தோடு இந்த மாதிரியான கூட்டு இந்த இணைப்புகளில் சேராமல் இருப்பது நல்லது.